Hello, guys. So, இன்னைக்கு contrived grievance அப்படிங்கிறது தான் டைட்டில். PDF ஓபன் பண்ணிடுவோம். நேத்துடைய எடிட்டோரியல் ஒகேப்ஸை ஒரு தடவை பார்த்துருவோம். சரியா? பார்த்துட்டு அப்புறம் போவோம். டெலிபரேஷன் அண்ட் டிஸ்கஷன். சரியா? டெலிபரேட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டெலிபரேட்லி அப்படின்னா வேணும்னே, ஒரு விஷயத்த வேணும்னே பண்றது. ஆப்போசிட் ஆஃப் அன்னோயிங்லி, தெரியாம பண்றதுக்கு ஆப்போசிட் தான் டெலிபரேட்லி. சரியா? வேணும்னு பண்றது. டெலிபரேஷன்ஸ்னா டிஸ்கஷன்ஸ். லாங் ஓவர்டியூனா முன்னாடி நீ பண்ணிருக்கணும், அதான் லாங் ஓவர்டியூ. லேண்ட்மார்க்னா வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் லைக்லி, ப்ராபப்ளி. பிரீச்ட் அப்படின்னா கிராசிங் த லைன். ஸ்பெல் அவுட் அப்படின்னா சொல்றது. ஃபிடியூஷரினா ட்ரஸ்டி, நம்ப தகுந்தவர்கள். ஃபீடேனா ட்ரஸ்ட். க்ளோக் இஸ் டு ஹைடு. கன்வீன்னா கேதர். ஃபோர்க்ளோஸ்ட் அப்படின்னு என்ன சொல்றோம்? ப்ரிவென்டட்னு சொல்றோம். டிஸ்க்ளோஸ்டு வேற, ஃபோர்க்ளோஸ்டு வேற. ஃபோர்க்ளோஸ்ட்னா ப்ரிவென்டட், டிஸ்க்ளோஸ்ட்னா ரிவீல். ஈக்குவல் ஃபுட்டிங், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டைம்லி ஃபேஷன்னா என்ன அர்த்தம்னா ஃபினிஷிங் அட் த கரெக்ட் டைம். வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம் கிடையாது. ஃபினிஷ் அட் த கரெக்ட் டைம். கரெக்டான நேரத்தில் முடிக்கிறது. Finish at the correct time. Come at a cost not to have negative consequences. சரியா? ரைட். V3 as adjective. என்ன கிராமர் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம்? V3 as adjectiveனா பக்கத்துல இருக்கணும் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணும். ஆக்ஷனை ரிசீவ் பண்ணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் பிரைவசி ஃபார் இண்டியன்ஸ் அஃபர்ம் பண்ணப்படுது. இந்தியன்ஸுக்கு அஃபர்ம் பண்ணப்படுது. இந்தியன்ஸ் அஃபர்ம் பண்ணல, இந்தியன்ஸ்க்கு அஃபர்ம் பண்ணப்படுது சுப்ரீம் கோர்ட்னால. சரியா? ரைட். அட்ஜெக்டிவ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. திஸ், தீஸ், தட், தோஸ். இந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் ப்ளூரல் இருக்கு. திஸ் அட்ஜெக்டிவ் தீஸா சொல்லலாம், தட் அட்ஜெக்டிவ் தோஸா சொல்லலாம். இந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் என்னது இருக்கு? ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. 7 year wait அப்படிங்கிறது கரெக்ட். திஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ், 7 yearங்கிறது அட்ஜெக்டிவ், வெயிட்ங்கிறது நவுன். சரியா? 7 years கிடையாது, 7 year. ஏன் 7 yearன்னு எழுதுறோம்னா 7 year அட்ஜெக்டிவா வந்திருக்கு. அட்ஜெக்டிவ்ஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் ரெண்டு கேஸ். திஸ்ஸுக்கு ப்ளூரல் தீஸ், தட்டுக்கு ப்ளூரல் தோஸ். திஸ்ங்கிற அட்ஜெக்டிவ்க்கு தீஸ் ப்ளூரலா வரும், தட்டுங்கிற அட்ஜெக்டிவ்க்கு தோஸ் ப்ளூரலா வரும். சரியா? ஸோ இட்டு வந்துச்சுன்னா டம்மி சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இட்டு பிளஸ் ஸ்டேட் இட்டு இஸ் போட்டாங்க அப்படின்னா ஒரிஜினல் சப்ஜெக்ட் ஹீ தான். ஹீ தான். சரியா? இட் இஸ் ஹீ ஹூ கில்ட் த மேன். இட் இஸ் ஹீ ஹூ கில்ட் த மேன். ஸோ படிச்சுட்டோம். ஓகே, இன்னொரு தடவை பார்ப்போம். டெலிபரேஷன் அண்ட் டிஸ்கஷன். டெலிபரேட்லினா வேணும்னே. சரியா? வேணும்னே, ஆப்போசிட் ஆஃப் அன்னோயிங்லி. லாங் ஓவர்டியூனா முன்னாடியே பண்ணியிருக்கணும். லேண்ட்மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் லைக்லி அப்படின்னா ப்ராபப்ளி. பிரீச்டுனா லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பெல் அவுட் சே. ஃபிடியூஷரி அப்படின்னா ட்ரஸ்டி. க்ளோக்னா மறைக்கிறது, கன்வீன்னா கேதர். ஃபோர்க்ளோஸ்ட் அப்படின்னா ப்ரிவென்டட். டிஸ்க்ளோஸ் ரிவீல். ஈக்குவல் ஃபுட்டிங், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டைம்லி ஃபேஷன்னா கரெக்ட் டைம்ல முடிக்கிறது. ஸோ நேத்துடையது பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இன்னைக்குடையது போறோம். இன்னைக்கு நல்லா இருந்துச்சு கதை, நல்ல ஃப்ளோ, சூப்பரா வரும், நிறைய ஒகேப்ஸ் இருந்துச்சு. சரியா? கண்ட்ரைவ்ட் அப்படின்னா கிரியேட்டட், உருவாக்கப்பட்ட. ஆர்டிபிஷியலி கிரியேட்டட். ஆர்டிபிஷியலி கிரியேட்டட், இவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு வருத்தம். கிரீவன்ஸ். கிரீவன்ஸ்னா ஒரு வருத்தம். கிரீவ், வருத்தம், கிரீஃப். சோ உருவாக்கப்பட்ட வருத்தம். எது? தமிழ்நாடு கவர்னர் கதை. கிரியேட்டிங் அன் அன்சேவரினா கசப்பான, கசப்பான. சரியா? சோர். சேவர்னா நல்லா டேஸ்டின்னு அர்த்தங்க. சேவர்னா அப்படி எச்சு ஊறுறது, அதான் டேஸ்டின்னு அர்த்தம். அன்சேவரினா கசப்பான. ரோனா ஃபைட். கசப்பான சண்டைய உருவாக்குறது இந்த தமிழ்நாடு கவர்னருக்கு வருஷம் வருஷம் ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு.
ஸோ கசப்பான ஒரு சண்டையை உருவாக்குறாரு. இது தமிழ்நாடு கவர்னருக்கு ஒரு வருஷம் ஒரு ஹேபிட் மாதிரி மாறிட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ ஹேஸ் பிகம் வேர்பு. இதுக்கு சப்ஜெக்ட் எது நீங்க கண்டுபிடிக்கணும். கிரியேட்டிங் சப்ஜெக்டா அன்சாவரி ரோ சப்ஜெக்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணணும். இட் இஸ் ரிக்ரெட்டபிள், வருத்தத்துக்குரியது. எது வருத்தத்துக்குரியது? வழக்கமான ஒரு அட்ரஸ், ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அட்ரஸ்னா ஸ்பீச், வழக்கமா கொடுக்குற ஸ்பீச் யாருக்கு? தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. யாருனால? கவர்னர்னால. எப்போ வருஷம் தொடங்குது, புது வருஷத்துடைய செஷன் ஆரம்பிக்குதுன்னா கவர்னர் வந்துட்டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கறது வழக்கமான விஷயம்தான். ஆனா அதுல என்ன வருத்தம் அப்படின்னா, அது ஒவ்வொரு வருஷமும் இட் இஸ் ரிக்ரெட்டபிள் தட் த கஸ்டமரி அட்ரஸ் தான் சப்ஜெக்ட். கஸ்டமரி அட்ரஸ் மாறிட்டு இருக்குது. என்னவா மாறிட்டு இருக்குது? இன்டு டிரான்ஸ்பர்மேஷன் மாறிட்டு இருக்குது. என்னவா மாறிட்டு இருக்குது? ஒரு கசப்பான ஈவெண்டா வருஷம் மாறிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு வருஷத்துடைய தொடக்கத்திலையும் கவர்னர் வந்துட்டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லா எம்எல்ஏஸ்க்கும் ஸ்பீச் கொடுப்பாருங்க. வருஷ தொடக்கத்துல கொடுக்குற அந்த ஸ்பீச் ஒரு கசப்பான ஈவெண்டா மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வருடமும். ஒவ்வொரு வருடமும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு? இப்ப இந்த வருஷ பிரச்சனைன்னு கிடையாது, வருஷ பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து மூணாவது வருஷமா கவர்னர் ரவியுடைய பென்சென்ட் அப்படின்னா லைக்லிஹுட், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பென்சென்ட்னா லைக்லிஹுட், லைக்கிங். அவருக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, லைக்கிங்னு எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? பென்சென்ட்னா பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு தெரியுமா? அவருக்கு கான்ட்ரவர்சியை உருவாக்கணும், ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மூணாவது தொடர்ந்து வருஷமா கவர்னர் ரவிக்கு பிடிச்ச விஷயம் என்னது? ஒரு பிரச்சனை உண்டாக்குற அந்த ஹேபிட்டு. அதுதான் என்ன பண்ணிருக்கு? முன்னாடி வந்து நிக்குது. இவர் ஒரு ஸ்பீச் கொடுத்த அந்த ஸ்பீச் வந்து முன்னாடி வந்து நிக்கல. ஸ்பீச்சை வச்சு இவர் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு இவர் விருப்பப்படுறாரு பாத்தீங்களா? சோ அதுதான் முன்னாடி வந்து நிக்குது. பென்சென்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பென்சென்ட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு ஆக்ஷனையோ ஒரு பொருளையோ சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க இல்ல ஒரு ஆக்ஷனை சொல்லுவாங்க. எதுக்கு ஆப்ஜெக்ட் இல்ல ஆக்ஷன் சொல்லுவாங்க? எது பிடிச்சிருக்கு, எது செய்யறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக சொல்லுவாங்க. சோ இதுதான் முன்னாடி வந்து நின்றுருக்கு. கான்ட்ரவர்சியை உருவாக்குறது இதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் தான் முன்னாடி வந்து நிக்குது. அசம்பிளியை விட்டுட்டு போயிட்டாப்ல, வாசிக்கவே இல்லை. என்ன சொல்றாரு தெரியுமா? டேய், நேஷனல் ஆந்தம் நீங்க நேஷனல் ஆந்தமையும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவையும் இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இன்சல்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்? இவர் ஸ்பீச்சுக்கு முன்னாடி ஆந்தமா வாசிக்கலையாம், நேஷனல் ஆந்தமா வாசிக்கலையாம். அதனால நேஷனல் ஆந்தமையும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவையும் இவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அதனால வாசிக்காம இவர் போயிட்டாப்லையாம். இதான் இந்த வருஷம் இவர் பண்ணிருக்க சம்பவம். 3 வருஷமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இங்க பாருங்க, அவரு கான்ட்ரவர்சி உருவாக்குற அவருடைய இந்த ஹேபிட், அந்த லைக்கிங், அதுதான் முன்னாடி வந்து நிக்குது. என்ன கான்ட்ரவர்சி உருவாக்குனாரு நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு. சரியா? அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இந்த பிராக்டிஸ் இந்த அசம்பிளியில இந்த பிராக்டிஸ் எதுக்கு அப்படின்னா, அசம்பிளியில பிராக்டிஸ் என்னது? அசம்பிளியில என்ன வழக்கம் அப்படின்னா, the state's invocation. தமிழுக்கு இவங்க ஒரு மரியாதை கொடுப்பாங்க. தமிழ் தாய் வாழ்த்து இருக்குல்ல, அதுதான் சொல்றாங்க ஸ்டேட்ஸ் இன்வொகேஷன் டு தமிழ். தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கறதான் சொல்றாங்க. சரியா? சோ இந்த தமிழ் தாய் வாழ்த்து தான் என்ன பண்ணுவானுங்களாம், ஸ்பீச்சுக்கு முன்னாடி போடுவானுங்களாம். இன்வொகேஷன் இன்வோக்னா வந்துட்டு தூண்டி விடுறது, அந்த ஆவியை வெளியே கொண்டு வர்றது, அந்த மீனிங் படிச்சிருக்கோம். அது இன்வோக்னா கால், கூப்பிடுறது அப்படிங்கிறது. இது இன்வொகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெஃபரன்ஸ் சொல்லலாம், அக்னாலஜ்மெண்ட் சொல்லலாம். ஸ்டேட்டுடைய ரெஃபரன்ஸ் டு தமிழ், இல்ல ஸ்டேட் வந்துட்டு இல்ல அக்னாலஜ் பண்றது, ஏத்துக்கிறது. அதாவது தமிழ் தாய் வாழ்த்துக்கு இங்கிலீஷ்ல தான் இவர்
ஸ்டேட்ஸ் இன்வகேஷன் டு தமிழ். அதாவது நேஷனல் ஆந்தம் வாசிக்கல அப்படின்னு தலைவர் என்ன பண்றாரு, ஸ்பீச்சுக்கு முன்னாடி நீங்க நேஷனல் ஆந்தம் வாசிக்கணும்டா, நீங்க வாசிக்கல, நீங்க நேஷனல் ஆந்தமையும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் நான் கிளம்புறேன்னு காப்பல. இவனுக்கு என்ன சொல்றானுங்க, ஏன் நாங்க தமிழ் தாய் வாழ்த்து வந்துட்டு ஸ்பீச்சுக்கு முன்னாடி போட்டுட்டு கவர்னர் பேசி முடிச்ச உடனே தான் நேஷனல் ஆந்தம் போடுவோம், இதுதான் எங்க வழக்கம் அப்படிங்கிறாங்க. இத கவர்னர் ஆபீஸ்ல வேற சொல்லிட்டோன்னு வேற சொல்றானுங்க. அப்போ இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, கவர்னர் தான் சேட்டையை காமிக்கிறாப்ல அப்படின்னு தெரியுது. ஆஸ் இன் த ப்ரீவியஸ் இயர்ஸ், முன்னாடி இருந்த வருஷங்கள் மாதிரியே இவரு தான் என்ன பண்ணணும், தாங்கிக்கிறணும். எதை தாங்கிக்கிறணும், பிளேம்ல பழியில மெஜாரிட்டி இவர் மேலதான் விடுவோம். எதுக்கு, பிளாக்ரன்ட்னா எரிய வைக்கக்கூடிய, சரியா, பர்னிங் ஆகக்கூடிய, ஃபயர் உண்டாக்கக்கூடிய, ஃபார் த பர்னிங். பிளாக்ரன்ட்னா தீவிரமான, பிளாக்ரன்ட் கரெக்டான வார்த்தை பார்ப்போம். பிளாக்ரன்ட் வெளிப்படையான, வெளிப்படையான, கிளாரிங், ஆப்வியஸ் அப்படிங்கிற வார்த்தை, சரியா. பிளேட்டன்ட், பிளேட்டன்ட் வெளிப்படையான, பொலிட்டிசைசேஷன் ஆஃப் த ஈவெண்ட். ஈவெண்ட்டுடைய பொலிட்டிசைசேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஈவெண்ட்ல பாலிடிக்ஸ் ஆக்கிடுறாங்க. அந்த ஈவெண்ட் நடக்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வெளிப்படையா ஒரு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற அந்த பிளேம மெஜாரிட்டியா மிஸ்டர் ரவிக்கு தான் போகும். ஏன்னா அவரு மேலதான் தப்பு இருக்கு, ஒண்ணுமே அவனுக்கு பண்ணல. அவனுங்க வந்துட்டு நேஷனல் ஆந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போடலாம்னு நினைச்சிருக்கானுங்க தமிழ்நாட்டு எம்எல்ஏஸ். ஆனா இவரு நீங்க முன்னாடியே பிளே பண்ணலன்னு கிளம்பிட்டாரு. அப்போ ஒரு சாதாரண விஷயத்த பாலிடிக்ஸ் ஆக்குறாரு, வெளிப்படையா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, சரியா. பிளாக்ரன்ட்னா வந்துட்டு நான் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்னா, அதாவது ஒரு ஒன்னில்லாத விஷயத்த பெருசாக்குறது, நெருப்பள்ளி வீசுறது அப்படிங்கிற மாதிரி, சரியா. நீங்க எப்படி படிச்சுக்கிடுங்க, பிளாக்ரன்ட்னா பிளேட்டன்ட், வெளிப்படையான அப்படின்னு படிச்சுக்கிடுங்க, நோ ப்ராப்ளம். அவருக்கு முன்னாடியே தெரியும், இப்படிப்பட்ட முன்னாடியே ப்ரையர் நாலேஜ் இருந்துச்சு, அசம்பிளில இந்த பிராக்டிஸா ஃபாலோ பண்ணுவானுங்கன்னு முன்னாடியே நாலேஜ் இருந்துச்சுன்னா இவருடைய வருத்தம் எப்படி வருது தெரியுமா, இவருடைய வருத்தம் எப்படி வருது அப்படின்னா, as a ruse கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றதுக்கு இவர் என்ன பண்றாரு, ஒரு ட்ரிக் விளையாடுறாரு, ஒரு ட்ரிக் ஏமாத்துறாரு. எதுக்கு, ஏமாத்தி ஒரு கான்ட்ரோவர்சி உருவாக்கி கவர்மெண்ட் உடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட்டை ஹவுஸ் உடைய ஃப்ளோர்ல ப்ரொபவுண்ட் பண்றதுன்னா எக்ஸ்பிளைன் பண்றது ஆர் ரீட் பண்றது. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரையர் நாலேஜ் இருந்துச்சு, அசம்பிளியில அவருடைய கிரீவன்ஸ் எப்படி வருதுன்னா ட்ரிக்கா வருது. எதுக்கு, கான்ட்ரோவர்சி உருவாக்கி டியூட்டி பெர்ஃபார்ம் பண்றதை அவாய்ட் பண்ணணும். என்ன டியூட்டி, அவருக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி என்ன தெரியுமா, கவர்மெண்ட் உடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட்டை ஹவுஸ் உடைய ஃப்ளோர்ல ரீட் பண்றது. என்ன பண்றாப்ல, இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவர் வருத்தப்படுறது இல்ல, இவர் வந்துட்டு வாசிக்காம கிளம்பி போறது வந்து ட்ரிக்கு. எதுக்கு ட்ரிக்கு, பிரச்சனையை உண்டாக்கி அவாய்ட் பண்ணுவோம். எதை, நம்ம டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்றதை அவாய்ட் பண்ணுவோம். என்ன டியூட்டி, கவர்மெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட்டை ஹவுஸ் டே ஃப்ளோர்ல ரீட் பண்றது. 2023 இவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்கிப் பண்ணிட்டார். எதை ஸ்கிப் பண்ணிட்டாரு, இவர் கொடுத்தப்பட்ட ஸ்பீச் எழுதி கொடுத்துருவாங்க இவருக்கு ஸ்பீச், சரிங்களா. அந்த ஸ்பீச் அவர் வாசிக்கிற மட்டும் தான் அவர் வேலை. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஸ்டேட்னால ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட, இது V3S அட்ஜெக்டிவ், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணப்பட்ட ஸ்பீச்ல சில பகுதிகளை ஸ்கிப் பண்ணிட்டாரு. இன்க்ளூடிங் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணாரு தெரியுமா, டிராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, அதை ஸ்கிப் பண்ணிட்டாரு. அப்புறம் லா அண்ட் ஆர்டர் போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு இவனுங்களே பாராட்டி எழுதி இருந்தானுங்க, அதையும் ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸோ டிஎம்கே என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பீச் எழுதி கொடுக்காங்க,
லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாராட்டி எழுதி கொடுக்காங்க. டிரெவிடியன் மாடல் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு, டிரெவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்னு ஒரு ரெஃபரன்ஸ் போடுறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் அவரே என்ன பண்ணிட்டாரு, ஸ்கிப் பண்ணிட்டாரு. இது வந்துட்டு எப்போ 2023. சரி, 2024 என்ன பண்றாரு அப்படின்னா, என்னால இதை வாசிக்க முடியாது, என்னால இதை வாசிக்க முடியாது, இன்னெபிலிட்டி, வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, சைட்டிங்னா ஷோயிங். சைட் வேற, சிஐடிஇ வேற, எஸ்ஐடிஇ வேற, சரியா? சோ இது பிளேஸ். சைட்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய பிளேஸ், ஒரு இடம். இந்த சைட்னா ஷோ. என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் மிஸ்லீடிங். நீ போடுற கிளைம்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் இதுல தப்பா இருக்கு, அதனால நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு 2024 சொன்னாரு. 2023 சில போர்ஷன் ஸ்கிப் பண்ணாரு, சரியா? 2025 மொத்தமாவே வாசிக்காம தலைவர் கிளம்பிட்டாரு, சரிங்களா? விதவுட் ரீடிங் அவுட் தி அட்ரஸ், வாசிக்கவே இல்லை. இதுதான் நடக்கக்கூடிய பிரச்சனை, சரிங்களா? சோ நடக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். டோட்டலா கதை ஈஸியா புரிய ஸ்டோரி, சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் இது பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்காங்க. 3வது வருஷமும் தொடர்ந்து இவர் பிரச்சனையை உண்டாக்குற ஹேபிட் வந்துட்டு வெளியே வருது. என்ன பிரச்சனை உண்டாக்குனா, வாசிக்காம போயிட்டாரு. என்ன காரணம் சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவையும் நேஷனல் ஆந்தமையும் இன்சல்ட் பண்ணிட்டீங்க, என் ஸ்பீச்சுக்கு முன்னாடி அதை போட்டிருக்கணும்ட்டு. இவனுக்கு என்ன சொல்றாங்க, ஏன் ஸ்பீச்சுக்கு அப்புறம் நாங்க போடுவோம், ஸ்பீச்சுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடுவோம், இதே நாங்க கவர்மெண்ட் சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இவர் வேணும்னே சண்டை எடுக்காப்ல, ஒரு சாதாரண விஷயத்த பாலிடிக்ஸ் ஆக்குறாப்ல. இது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா இவர் பண்றது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி தெரியுது. ஒரு கான்ட்ரவர்சி உண்டாக்கி அவருடைய டியூட்டி வந்துட்டு வாசிக்கிறது தான், சரிங்களா? கவர்மெண்ட் பாலிசியை வாசிக்கிறது தான். அதுல இருந்து அவாய்ட் பண்றதுக்காக அவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு வேற 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் 2023 நடந்ததும் 2024 நடந்ததும். இட் இஸ் நோட் வர்தி. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். என்னது அப்படின்னா, ரீசெண்டா கவர்னட்டோரியல் அப்படின்னா கவர்னரியல் ரிலேட்டட் டு கவர்னர், கவர்னட்டோரியல் சேஞ்சஸ் அண்ட் புது அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ரீசெண்ட் ரவுண்ட் ஆஃப் கவர்னட்டோரியல் சேஞ்சஸ் அண்ட் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ ரீசெண்டா நிறைய கவர்னர் மாற்றங்கள் இருந்துச்சு, புது அப்பாயின்மெண்ட் வேற கவர்னன்ஸ் இருந்துச்சு. அதுல முக்கியமானது என்ன தெரியுமா, கவர்னர் ஆரிஃப் முகமது கான். இவர் வந்துட்டு கேரளா கவர்மெண்ட்டுடைய ஒரு ஃபிளஷ்ல ஒரு தானா இருந்தாருன்னா ஒரு பெயின், ஒரு டிஸ்டர்பன்ஸ். நம்ம ஃபிளஷ்ல ஒரு முள் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கு, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ், பெயின் அண்ட் டிஸ்டர்பன்ஸ், ஒரு பயங்கர வலி ஏற்படுத்துறதா இருக்கும், ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்போ இங்க எப்படி RN ரவி பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி கேரளால ஆரிஃப் முகமது கான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரை பீகாருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மணிப்பூர் மிசோரம்க்கு புது 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 நியூ இன்கம்பன்ஸ், புது ஆட்களை ராஜ்பவன்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், புது கவர்னர்ஸ், நியூ கவர்னர்ஸ். இன்கம்பன்ட்னா கரண்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்றவங்க, சொல்லியிருக்கேன். கரண்டா அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்றவங்க இன்கம்பென்ட், சரியா? சோ புது கவர்னர்ஸ். ஆனா ரவி இவருடைய தமிழ்நாடுல இவர் கண்டினியூ ஆகுறதுங்கிறது has been renderedனா made untenable அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த விஷயம் untenable பண்றதுக்கு கஷ்டம் அப்படிம்பாங்க, சரிங்களா? மெயின்டைன் பண்றதுக்கோ இல்ல கண்டினியூ ஆகுறதுக்கோ கஷ்டம் அப்படிங்கிறது. அன்சஸ்டைனபிள் படிச்சுக்கிடுங்க, ஈஸியா இருக்கும். எனக்கு எக்ஸாக்ட் வார்த்தை உங்களுக்கு தெரியணும். அன்சஸ்டைனபிள், இது கண்டினியூ பண்ண முடியாது, ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியாது, அதுதான் அன்டெனபிள். ஏன் முன்னாடியே தெரிஞ்சிட்டு ரவி, கவர்னர் ரவி வந்துட்டு தமிழ்நாட்டுல ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரை மாத்தவே மாட்டேங்கானுங்க. பக்கத்துல ஆரிஃப் முகமது கானை மாத்துறானுங்க, புது புது கவர்னரை போடுறானுங்க 2 ஸ்டேட்டுக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மாத்த மாட்டேங்கானுங்க. கம்பைன்ட் 5 வருஷம் முடிச்சிட்டாரு 2 ஸ்டேட்ல. இங்க 2019 நாகாலாந்துல போட்டாங்க, 2021 தமிழ்நாட்டுக்கு போட்டு. ஆனா எப்பவுமே பொலிட்டிக்கல் பிரச்சனைகளுடைய சென்டர்ல இவர் வந்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, மேக்கிங் ஓவர்ட்லி பொலிட்டிக்கல் கேம்ஸ், சரியா?
overtly அப்படின்னா என்னன்னா ஓப்பனா பொலிட்டிக்கலா அவர் பேசக்கூடாது. சரியா? கவர்னரு, ஸோ கவர்னர் எந்த ஒரு கட்சியிலையும் சப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியல் சென்டர்ல தான் அடிக்கடி இருக்காப்ல. எப்ப பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ், ஓப்பன்லி பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸா அடிக்கிறது. சரிங்களா? ஒரு ஓப்பன்லி பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் அடிக்கிறாரு. இன்னொரு சைடு ஹோல்டிங் அப் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டாப்பிங் லெஜிஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணி, எப்படி லெஜிஸ்லேஷன் ஸ்டாப் பண்றாரு? And holding up legislation on the other hand by delaying assent to bills. பில்ஸுக்கு அப்ரூவலே கொடுக்க மாட்டாரு தலைவர். பில்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னா பில்ஸுக்கு அப்ரூவலே கொடுக்க மாட்டாரு. ஒரு சைடு பார்த்தா பொலிட்டிக்கலா பேசிட்டு இருப்பா அவர்ல, இன்னொரு சைடு பில்ஸுக்கும் அப்ரூவல் கொடுக்க மாட்டாரு. என்னடா நீ வேலை பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது இதுவும் பண்ணக்கூடாது, நீங்க வந்துட்டு பொலிட்டிக்கலாவும் பேசக்கூடாது, அப்ரூவலும் கொடுக்கணும். ஆனா ரெண்டுமே ஆப்போசிட்டா பண்ணுவாரு. பொலிட்டிக்கலாவும் பேசுவாரு, பில்ஸுக்கு அப்ரூவலும் கொடுக்க மாட்டாரு. ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்சர்வேஷன்ல என்ன பார்த்தாங்கன்னா, there ought to be no leeway. லீவேனா ஃப்ரீடம். கவர்னர்ஸுக்கு ஃப்ரீடம் இருக்கக்கூடாது. எதுக்கு? அவங்க பொசிஷனை யூஸ் பண்ணி, பொசிஷன் எய்தரமா யூஸ் பண்றாங்க டு அண்டர்மைன் ரெஜிம்ஸ், ரூல்ஸ் இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ கவர்னர்ஸ் வந்துட்டு அவங்க பொசிஷனை இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் கிடையாதுங்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்சர்வேஷன் படி கவர்னருக்கு இந்த விஷயத்துக்கு ஃப்ரீடம் கிடையாது. எந்த விஷயத்துக்கு? அவங்க பொசிஷனை யூஸ் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிறாங்க. எந்த மாதிரி ரூல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிறாங்க தெரியுமா? சென்டர்ல இருக்கான்ல ஒருத்தன் பிஜேபி, அவனுடைய பொலிட்டிக்கல் எனிமீஸ் உடைய ரூல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஜேபி உடைய பொலிட்டிக்கல் எனிமி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க ஒரு ஸ்டேட்ல, டிஎம்கே எடுத்துக்கிறோமே, பிஜேபி உடைய பொலிட்டிக்கல் எனிமி தான் டிஎம்கே. அப்போ சென்டர்ல பவர்ல இருக்கிறவங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமீஸ் இருக்காங்க, அவங்கனால லீட் பண்ணப்பட்ட ஆட்சிகள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு தான், பொலிட்டிக்கல் அட்வர்சரியான டிஎம்கே உடைய ஆட்சி இருக்குது. அதோடைய முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரி கவர்னர்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ண கூடாது. கவர்னர்ஸ் அவங்க பொசிஷனை பிஜேபியுடைய எனிமி ஆட்சிகள், பொலிட்டிக்கல் அட்வர்சரியுடைய ஆட்சிகள்ல அந்த ஆட்சியுடைய முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரி அவங்க பவரை யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ்ல. ரைட், நம்ம பார்க்கோம். கிவன் தி ஸ்கேல்னா சைஸ், இவருடைய கண்டினியூஸ் டிஃபரன்சஸ் இருக்குது. யாரோட? எலெக்டட் ரெஜிம் டிஎம்கேவோட இவருக்கும் டிஎம்கேக்கும் பெரிய டிஃபரன்சஸ் இருக்குது. அதுவும் கண்டினியூஸ் டிஃபரன்சஸ் இருக்குது. ரொம்ப வித்தியாசமா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அப்புறம் கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி இருக்கு. என்னது? ஏன்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இவரை மாத்த மாட்டேங்கிங்க, இவரை இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல அவருக்கும் ஆட்சிக்கும் செட் ஆக மாட்டேங்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு, தெரிஞ்சாலும் இவங்க இன்னும் இவரை கண்டினியூ பண்றாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் கேள்வி கேட்க வைக்கிறதுமா இருக்கு. அன்லெஸ் கேள்வி கேட்க வைக்கிறதுமா இருக்கு. எப்ப தவிர, ஒருவேளை பிஜேபி என்ன முடிவு பண்ணா தெரியுமா? பிஜேபியுடைய எய்ம், அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் இவன் எவ்வளவு நாள் பொறுத்து போவான்ட்டு இவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? ஆர்.என். ரவியை மாத்த மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? வித்தியாசமா தான் இருக்கு, இவரை மாத்தாம வச்சிருக்கிறது வித்தியாசமா தான் இருக்கு. எப்ப தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய அப்ஜெக்டிவ், சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய அப்ஜெக்டிவே ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பொறுமையை சோதிக்கிறது தான். அப்படி இருந்தால் ஒழிய இவரை மாத்தாம வச்சிருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாவும் கொஸ்டினபிளாகவும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க மாத்தாம வச்சிருக்கீங்க, எங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நம்மளால யோசிக்கவே முடியல. ஒரே ஒரு காரணத்தை தவிர. என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்மே என்னதுதான், இவனை ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுமையை சோதிச்சு பார்க்கணும்டா, எந்த அளவுக்கு இவன் பொறுத்து போறான். டாலரன்ஸ்னா பொறுத்து போறது,
எந்த அளவுக்கு இவன் பொறுத்து போறான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சால் ஒழிய இவர் இங்க கண்டினியூ பண்ண வைக்கிறது, இவர் இங்க ரீடைன் பண்ணி வச்சிருக்கிறது யூனியன் கவர்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாவும் கொஸ்டினபிளாவும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ லாஸ்ட் லைன் புரிஞ்சுக்கிடுங்க. அன்லெஸ் எப்படி யூஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. அதோடைய அதாவது அன்லெஸ் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பண்ணலைனா, இஃப்னா பண்ணா நீ நல்லா படிச்சா, அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட்னா நீ நல்லா படிக்கலைனா. ஸோ டெஸ்ட் பண்றது தான் அதோடைய அப்ஜெக்டிவா இல்லை அப்படின்னா, டெஸ்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட் டெஸ்ட் பண்றது தான் அதோடைய அப்ஜெக்டிவா இல்லை அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் அவரை தக்க வச்சுக்கிறது ஸ்ட்ரேஞ்சாவும் கொஸ்டினபிளாவும் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ டோட்டல் ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒகேப்ஸ் ஒரே ஒரு தடவை பார்த்துருவோம், பார்த்துட்டு முடிச்சிருவோம். நிறைய ஒகேப்ஸ் வந்துருக்கும். கண்ட்ரைவ்னா அஃபிஷியலி ஆர்டிஃபிஷியலி கிரியேட், அன்சேவரி அப்படின்னா கசப்பான, ரோனா ஃபைட். சரியா? ரெக்ரிட்டபிள்னா வருத்தத்துக்குரியது, பென்சென்ட்னா அவருடைய ஹேபிட் இல்ல அவருடைய லைக்கிங், அவருக்கு அது பிடிச்சிருக்கு. எதுக்கு? கான்ட்ரவர்சியை உருவாக்குறதுக்கு. கம் டு த ஃபோர்னா கம் டு த ஃப்ரண்ட், முன்னாடி வந்துட்டு அப்படின்ட்டு. அடுத்த இன்வர்ஸ் சொன்ன ரெஃபரன்ஸ் இல்ல அக்னாலஜ்மெண்ட். சரியா? அடுத்த ஃபிளேக்ரன்ட்னா பிளேட்டன்ட், வெளிப்படையான. பொலிட்டிசைசேஷன் ஒரு ஈவன் ஒரு பாலிடிக்ஸ் ஆக்குறது, மேக்கிங் பாலிடிக்ஸ் அவுட் ஆஃப் சம்திங். சரியா? ரூஸ் அப்படின்னா சொன்னோம் ட்ரிக், ப்ரப்பவுண்டிங் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல ரீட் பண்றது. சைட்டிங் அப்படின்னா ஷோயிங். கவர்னட்டோரியல் அப்படின்னா ரிலேட்டட் டு கவர்னர். ஸோ தார்ன் இன் த ஃபிளஷ், பெயின் அண்ட் டிஸ்டர்பன்ஸ். இன்கம்பன்ட்னா கரண்ட் பொசிஷனை ஹோல்ட். இந்த சென்டென்ஸ்ல கவர்னர் மீனிங்ல வருது, பட் கரண்ட் பொசிஷனை ஹோல்ட் பண்றவங்க தான் இன்கம்பன்ட். ரெண்டர்ட்னா மேட், அன்டெனபிள்னா அன்சஸ்டைனபிள். டிக்கெட்னா சென்டர், ஓவர்ட்லினா ஓப்பன்லி. சரிங்களா? ஹோல்டிங் அப்னா ஸ்டாப்பிங், ஹோல்ட் அப்னா ஸ்டாப் பண்றது. போலீஸ்காரர் வந்து உங்க நிப்பாட்டணும்னா ஹோல்ட் அப் அப்படின்னு ஸ்டாப். லீவே அப்படின்னா ஃப்ரீடம், அசென்ட் அப்ரூவல், அண்டர்மைன் அப்படின்னா ரெடியூஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம்திங். சரியா? ஸோ இன்னைக்கு இவ்வளவுதாங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கும் ஆன்சர் போடுங்க. தேங்க்யூ.